எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒரு விஷயத்தையே வந்து மறந்துட்டோம். இந்த உணவ ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து சாப்பிட்றது. 2வது நேரம் தவறி உணவ சாப்பிட்றது. காலை உணவே நான் 11 மணிக்கு தான் டாக்டர் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிய உணவு 2 மணி, 3 மணிக்கு. பசிக்கும் பொழுதெல்லாம் அடிக்கடி வந்து டீ, காஃபி வந்து குடிச்சுக்கிறது. இந்த டீ, காஃபி குடிச்சாங்க அப்படின்னாலே, அவங்க உணவு குழாய்க்கும், வயிற்று பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வால்வ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சுரும். அது வந்து தானியங்கி நரம்பு மண்டலத்தினால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வால்வ். இந்த வால்வ் வந்து அடிக்கடி காஃபி குடிக்கும் பொழுதோ, சிகரெட் பிடிக்கும் பொழுதோ, ஆல்கஹால் அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்களுக்கோ, நிறைய பேசக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. நிறைய இந்த வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் நெறைய பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், அதேபோல மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த வால்வு இயல்பாகவே வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ இந்த வால்வ் வந்து ஒரு ஒன் வே ட்ராக் மாரி. நம்ம சாப்பிடுற உணவ தான் வயித்துக்குள்ள அனுப்பணும். வயித்துக்குள்ள செரிமானம் நடக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரக்கூடாது.